கொரோனா காலகட்டத்தில் தாயாகவும் கடவுளாகவும் தெரிஞ்ச செவிலியர்கள் இன்றைக்கு எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர்கள் எதிரியாக தெரியுறாங்க. இதை நம்ம சொல்ல, நம்ம வேதனைப்படுத்தலை, செவிலியர்கள் போராட்டத்தில் அவங்க சொல்லி வேதனைப்படுறாங்க. அன்றைக்கி எங்கள் உயிரை பணமாக வச்சு நாங்கள் செஞ்சுக்கோமில்ல. இப்போ மருத்துவர் கூட வந்து பார்ப்பார், அப்பப்போ செக் பண்ணிட்டு போவார். ஆனால் எந்நேரமும் அந்த பாதிக்கப்பட்ட ஆட்களோடு இருந்து சேவை செய்வது செவிலியர். என்றைக்குமே மருத்துவர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் செவிலியர். இன்று அந்த செவிலியர்கள் தொடர்ந்து 5 நாளாக போராடிட்டுருக்காங்க. ஆளுங்கட்சியான இல்லை அவங்க கூடக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாருமே இதை பற்றி வாய் தந்து பேசலை. அந்த செய்தியை மாற்றுவதற்காக மாற்றி என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயை தாக்குறாங்க, ஒரு பக்கம் சீமானை தாக்குறாங்க, ஒரு பக்கம் பாமக தாக்குறாங்க, ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்தில் போய் போராட்டம் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் போக தெரிஞ்சு அந்த தலைவர்களுக்கும் அந்த மீடியாக்களுக்கும் இந்த செவிலியரை பற்றி பேசவே இல்லை. அவங்க எக்ஸ்ட்ரா சம்பளம் கேட்கல, எங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ மருத்துவமனைகள், எத்தனையோ அரசாங்க மருத்துவமனைகள் காலியாக இருக்குது, வேலை இல்லாமல் இருக்குது. கிராமப்புறத்தில் இருக்கிற சிறு மருத்துவமனைகள் எப்படி இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அப்போ அவர்களுக்கு அங்கெல்லாம் வேலை இப்போ தரலாம்.